சார் எப்பயுமே விஜய் நம்ம ஸ்பீச்சை தூயமான சுத்தமான பேச்சு தான். கண்டிப்பாக விஜய் தான் வின் பண்ணுறாரு. இந்த வெறும் நம்ம அலோட் கொடுத்த 5000 பேர்லேயே இவர் சென்ட்டு பார்த்துருப்பீங்க. மேபி மக்கள் கொடுத்தாங்க பண்ண இந்த இடம் 10,000, இந்த ரோடு 10,000 நமக்கு. கண்டிப்பாக டிவிக்கே தான். தேங்க்யூ சார். சும்மா ஒரு மக்கள் சந்திப்புங்கிற ஒரு நிர்வாகிகள் சந்திப்புக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. ஆனால் வந்து நாங்கள் வர வழியில் எல்லாமே தடுக்கிறாங்க. டோல்கேட்டு முதல் கொண்டு எங்களை அதையும் தடுத்து நிறுத்துறாங்க. அது ஏன் தெரிய மாட்டேங்குது. ஸ்டாலின் சாருக்கு எங்களை பார்த்தா நான் பயமா? ஏப்பா இப்போதான் நாங்கள் அரசியலுக்கே வந்திருக்கோம், எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுறீங்க? சின்ன ஒரு சிறிய ஒரு மனிதர் விஜய், ஏன்னா அவரை பார்த்து எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? எங்கள் அண்ணன் வராரு, வரப்போ டோல்கேட் நிறுத்துனாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து நண்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு கொடுத்தாங்களா? பணம் கொடுக்காம எங்கள் இந்த கூட்டங்க. ஏன்னா நாங்கள் பணம் கொடுத்து எவனையும் வந்து அந்த திருச்சி மாநாடு மாரியோ அந்த தஞ்சாவூர் மாநாடு மாரியோ நான் எவனையும் எங்கள் நண்பர்கள் யாரும் அப்படி பணம் கொடுத்து வரலாம். ஒரே நிமிஷம், பணம் கொடுத்து வரலைங்க. எங்களை அடக்கவும் முடியாது. அங்கே பாருங்க, அப்படியே கொஞ்சம் காட்டுங்க. அங்கே பாருங்க, கூட்டத்தை பார்த்துக்கலாம். அடங்காத கூட்டம். வந்து 2026 டிவிக்கே தான் வரும். ஏன்னா டிஎம்கே வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க, பொதுமக்களை வந்து அடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கு ஒரு நியாயமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடணும், வேறு கட்சி வரக்கூடாது. டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் நம்ம, சரிங்களா? விஜய் மட்டும் தான் ஜெயிக்கணும், வேறு யாரும் விடக்கூடாது. விஜய் எங்கள் இந்த டைம் வந்துட்டு கண்டிப்பாக சிஎம் ஸ்டாலின் கிடையாது, தீய சக்தி கிடையாது. ஒன்லி தூய சக்தி தமிழக வெற்றி கழகம். டிவிக்கே தான். மாஸ் தாங்கண்ணே, 2026 தளபதி தான். விஜயோட பேச்சு சூப்பருங்க. அண்ணன் என்றைக்குமே மாசினா அண்ணன் தான் சிஎம், அடுத்து சிஎம். இதில் எந்த கட்சியுமே எதிர்கட்சி இல்லை. நாங்கள் தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி கட்சி நாங்கள் மட்டும்தான் ஜெயிக்க போகிறோம். அதுதான் நிரந்தரம். ஆனால் தலைவரோட ஸ்பீச்சு ரொம்ப அருமையாக இருந்ததுன்னா, வரப்போகிற 26 இந்த ஸ்பீச் ஒரு மாற்றத்தை கொண்டாடுனா எல்லா மக்களுக்கும் புரிதலான அரசியல் எப்படி பண்ணணும்னு தலைவர் சொல்லியிருக்கிறாருண்ணா.